Hey guys, welcome back to our channel Mr. Artist. Finally நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் கேட்ட பட்ஜெட் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் நோட்டை. ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் எவ்வளோ செலவு பண்ணேன், மொத்த லடாக் ட்ரிப்போட டோட்டல் பட்ஜெட் இவ்வளோ தான் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே ஒரு மாதிரி அப்படியே எழுதி வச்சுருக்கேன். அப்படியே ஒன் பை ஒன்னாக ஒரு மாதிரி சொல்கிறேன். சீக்கிரமாக சொல்லி முடிக்கிறேன். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். அண்ட் தென் இந்த வீடியோவில் வந்து என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஏன்னா நீங்கள் கேட்ட கமெண்ட்லேயும் நிறையா இருக்குது. அப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு லாஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வீடியோக்கு பார்த்த முடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எவ்வளோக்கு ப்ரோ போட்டிங்க அப்படி தான் நிறைய பேர் கமெண்ட்டு, இன்ஸ்டாவில் டிஎம் வேறு அதிக பேர் கேட்டிருந்தீங்க. என்னோடய பைக்கு டியூக் 390. ஓகேவா? Gen 3 பைக் என்னென்று உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. மொத்தமாக எவ்வளோ போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கன்றதை அவங்கள்ட்ட சொல்கிறேன். நம்ம வந்து சென்னையில் ஸ்டார்ட் பண்ணி லடாக் சர்வீஸ் ஃபுல்லாக சுற்றிட்டு திரும்பி சண்டிகரில் வந்து நம்ம பைக் வந்து கொரியர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு மொத்தமாக பைக் ஓட்டுனது மட்டும் எவ்வளோ தூரம் ஓட்டியிருக்கோன்னா 5344 கிலோமீட்டர் வந்து நம்ம பைக் ஓட்டியிருக்கோம். சென்னை டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு சண்டிகரில் வந்து நின்ன வரைக்கும். ஓகேவா? இதுக்கு மொத்தம் எவ்வளோ பெட்ரோல் போட்டிருக்கோன்னா 19363 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்கும். எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. நான் வந்து கணக்கு பண்ணி பார்க்கும்போது ரவுண்டாக 20 கூட வரல, 19363 தான் வந்திருக்கு. ஓகேவா? அப்புறம் மைலேஜ் எவ்வளோ ஒரு மைலேஜ் கொடுத்துன்னு கேட்டிங்க. என்னோடய ஹைவே பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 27லேருந்து 28 வரைக்கும் வந்துருக்குங்க. அதுக்கு அதிகம் தரல. ஏன்னா வந்து குறைஞ்சது 110க்கு மேலே தான் க்ரூஸ் பண்ண பைக்கை, அதாவது கொஞ்சம் நார்மல் கரெக்டாக உள்ள ரோட்டில். ஓகேவா? ஸோ லடாக்கில் வந்து 36 கொடுத்துச்சு கன்ஃபார்ம் இது. ஏன்னா இப்போ எனக்கு என்னோடய லடாக் சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா எல்லா வீடியோலுமே சொல்லியிருப்பேன் 36 எனக்கு மைலேஜ் தருது, மைலேஜ் அதிகமாக தருதுன்னு. ஸோ இது வந்து ரியலு உண்மை. 390 லடாக்கில் வந்து 36 கன்ஃபார்ம் கொடுத்துக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டேங்க. நிறைய பேர் ஸ்டே பற்றி கேட்டிருந்தீங்க. எங்கே வேணால் டென்ட்டு ஸ்டே பண்ணலாமா ப்ரோ, ஏதாவது ஸ்டே உங்களுக்கு தெரிஞ்சவங்க கான்டாக்ட் கொடுங்க, நாங்கள் ஸ்டே பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க. நான் அது உங்களுக்கு ஒன்று என்னன்றது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். மொத்தம் வந்து நம்ம வந்து 16 நாள் வந்து நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். 17 நாள் அங்கேருந்து நான் ட்ரெயினில் கிளம்பிட்டேன். ஓகேவா? இந்த 16 நாளில் 11 நாள் வந்து ரூமு எடுத்திருக்கேன், 5 நாள் வந்து டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணியிருக்காங்க. இதுக்கு மொத்தம் எவ்வளோ ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6394 ரூபா இருக்குது. ஏன்னா நான் வந்து ரூம் தான் அதிகமாக எடுத்தேன். ஏன்னா நம்ம சோலோவாக போகும்போது எங்கேயுமே நான் டென்ட்டு ஸ்டே பண்ணல. அதாவது காரைக்கில் தான் ஃபஸ்ட்டு டென்ட்டு ஸ்டே பண்ணோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாகவே 8 நாள் வரைக்கும் நம்ம வந்து ரூமில் தான் ஸ்டே பண்ணோம். ஏன்னா தனியாக இருந்ததுனால சோலோவாக இருக்கும்போது நம்ம டென்ட் ஸ்டே பண்ண எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லை. அதனால் இது அப்புறம் லடாக்கில் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே டென்ட்டு ஸ்டே தான் பண்ணோம். எதனாலனா நமக்கு கூட வந்த ஆள் உங்களுக்கே தெரியும், நியூவாக ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தோம். அவங்க எல்லாருமே டென்ட்டு ஸ்டே பண்ணாங்க, நம்மளும் சேர்ந்து பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அதனால தான் அமௌண்ட் எனக்கு கம்மியாக வந்திருக்கு. ஓகே. அண்டு நிறைய பேர் டென்ட்டு ஸ்டே எங்கே வேணால் போகலாமான்னு கேட்டிங்க. இதுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஓகேவா? அதில் வரும். ஓகே, மறக்காமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அடுத்து ஃபுட்டு நிறைய பேர் கேட்டிங்க. இதுவுமே ஃபுட்டு நல்லா இருக்குமா, ஃபுட்டு எவ்வளோ இருக்கும், ரொம்ப ஃபுட்டு காஸ்ட்லியாக இருக்குமா, ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குமா, நம்மளோட ஃபுட்டு அங்கே கிடைக்குமான்னு கேட்டிங்க. எனக்கு நம்மளோட ஃபுட்டு அதிகமாக கிடைக்குமான்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா நான் சப்பாத்தி இதெல்லாம் அங்கே நார்மலாக உள்ளது, எங்கே பார்த்தாலும் இந்தியா ஃபுல்லாக உள்ளது. அது உங்களுக்கு பிடிக்குன்னா ஓகே. எனக்கு சப்பாத்தி பிடிக்கிறதுனால எனக்கு வந்து அந்தளவுக்கு ஃபுட்டு எடுத்துக்க முடியல. ஆனால் அந்த 17 நாளுக்கு ஃபுட்டு எனக்கு, அதாவது இங்கே வந்து இறங்குற வரைக்கும் ஃபுட்டுக்கு எவ்வளோ ஆயிருக்குன்னா 4239 ரூபா தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு கம்மியாக எனக்கு செலவு பண்ணியிருக்கேன். எதனால நான் லடாக்கில் ஸ்டே பண்ண எல்லாமே குக் பண்ணி தான் சாப்பிட்டோம். என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து குக் பண்ணுற திங்ஸ்லாம் எடுத்து வந்தாங்க, குக் பண்ணி தான் சாப்பிட்டேன். உங்களுக்கு நான் போன வீடியோஸுமே நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு கம்மியாக வந்துச்சு. நீங்கள் குரூப்பாக கேங்காக போய் குக் பண்ணி சாப்பிட போகிறீங்கன்னா உங்களுக்கு அது கம்மியாக வரும். அப்படி இல்லைனாலுமே அங்கே வந்து ஹோம் ஸ்டே இருக்குது, ஹோம்மேடு ஃபுட்டு இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலுமே ஸ்டே பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் என்ன, பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். லடாக்கை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஃபுட்டு நல்லா சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபுட்டு மறக்காமல் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து வெளிலாம் போகும்போது உங்களுக்கு வந்து உடம்பு டயர்ட் ஆக்கும் லடாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ வந்து ஃபுட்டு எடுத்துக்கிறது நல்லது, மறக்காமல் எடுத்துங்க. ஓகே. இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பெட்ரோலு, ஸ்டே, ஃபுட்டு இது மொத்தமாக எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா வெறும் 29,996 ரூபா தாங்க வந்திருக்கு. அதாவது நான் ரிட்டன் கொரியர் போகிற அமௌண்ட் இதில் சொல்லலை. அது எல்லாமே எனக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு. போயிட்டு சண்டிகர் வரைக்கும் வந்த வரைக்குமே எனக்கு வெறும் ரவுண்டாக பண்ணால் ஒரு 4 ரூபா கம்மி, 30,000 ரூபாய்க்கு ரவுண்டாக 30,000 ரூபா வந்திருக்குன்னு சொல்லலாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது அமௌண்ட்டு. உங்களுக்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்குக்கு வந்து எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் நிறையா வந்துச்சு. அது என்னென்னு உங்களுக்கு தெரியும். நம்ம டே 1 ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம பைக்கோட டயர் காலி. ஸோ அதுதான் டயர் வந்து ஒரு 6000 ரூபாய்க்கு டயர் மாற்றினேன். அடுத்து நம்ம பேட்டரி டவுன் ஆகி ரோட்டில் நீங்கள் அதிகமாக அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேட்டரி ஒரு 1900 ரூபாய்க்கு டெல்லியில் மாட்டினேன். அடுத்து நம்மளோட சர்வீஸ், பைக்கு ஃபுல் சர்வீஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம 5000 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம் லடாக் ரீச் ஆனோடனே. லேயில் சர்வீஸ் பண்ணேன். லே சர்வீஸ் சென்டரில் எவ்வளோ வந்துச்சுன்னா 3644 ரூபா. நம்ம ஊரோட அங்கே வந்து கம்மி ரேட்டு. ஓகேவா? அதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அடுத்து அங்கங்கே நின்றுச்சு பாருங்கள் பைக்கு பேட்டரி ப்ராப்ளம் ஆகி.
அதுக்கு வந்து அது சரி பண்ண வந்த அந்த கால் சைடு அசிஸ்டன்ட் இருப்பாங்க, ரோட் சைடு அசிஸ்டன்ட், அவருக்கு ஒரு 200 அடுத்து ரேபிடோவில் எனக்கு வந்து டோப் பண்ணி அழைச்சிட்டு போனார் டெல்லியில், அவருக்கு ஒரு 300, அது ஒரு 500 வந்துச்சு, மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்து வந்து என்னோடய பர்ச்சேஸ் பண்ணதுங்க. நான் வந்து எனக்கு ஆர்மி திங்ஸ் பிடிக்கிறதுனால நான் ஆர்மி டிஷர்ட்டு, பேண்ட்டு, தெர்மல் லேயர் ஷூ, தெர்மல் லேயர்லாம் நான் வாங்கிட்டேன். இங்கேயே குல்லா பேகு இதெல்லாம் வாங்கினேன். எனக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணது ஒரு 6500 நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்த ஓன் பர்ச்சேஸ். இது வந்து மொத்த பட்ஜெட்ன்றதுனால சொல்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணுங்கன்றதை நீங்கள் அதை பார்த்துங்க, ஓகேவா? ஓகே, அடுத்து நம்ம வந்து சண்டிகர் டு சென்னை வந்து ட்ரெயினை கொரியர் பண்ணோம். அதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லட்டுமா? கொரியர் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 8000 வந்துச்சு. 6000 கொரியருக்கும் 2000 பேக்கிங் சார்ஜ் வந்துச்சு. எனக்கு சேஃப் எக்ஸ்பிரஸில் போட்டிருந்தேன். ரொம்ப சேஃபாகவே வந்து எனக்கு பைக் இறங்கிடுச்சு. வீட்லேயே வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் நான் வந்து எனக்கு ட்ரெயின் வந்த அமௌண்ட் வந்து 3125 நான் வந்து 3 AC வந்தேன். ஏன்னா நார்மல் ஸ்லீப்பரில் வரலாம், ஆனால் எனக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் நார்த் இந்தியா ட்ராவல் பண்ணதில். நம்ம ஏற சீட் புக் பண்ண சீட்டில் வந்து உட்காந்துப்பாங்க, நம்ம தூங்க கூட முடியாது நிம்மதியாக. ஏன்னா ஒரு 36 மணி நேரம் ட்ராவலு ரொம்ப அவங்களோட போராடுற மாதிரி வந்துடும். நான் ஆல்ரெடி டயர்டாக வந்தேன். ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்து நைட்டு 12 மணிக்கு வந்து கொரியர் பண்ணிட்டு ட்ரெயினில் வந்தேன்னா, ஸோ அதனால் நான் 3 AC தான் புக் பண்ணேன். எனக்கு இந்த அமௌண்ட் வந்துச்சு. மொத்தமாக கொரியர் பண்ணது நான் வந்தது மொத்தமாக சேர்த்து 11125 வந்துச்சுங்க, ஓகேவா? இது அவ்வளோதான். இப்போ இது மொத்தமாக சேர்த்து எனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா, அதாவது லடாக் ட்ரிப்பு இவ்வளோ தான் பட்ஜெட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 59232 60,000 கூட ரவுண்டாக வரல, 59232 வந்திருக்கு டோட்டல் பட்ஜெட்டு. உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும், எனக்கும் ஷாக்கிங்காக தான் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு கூட்டி பார்க்கும்போது நான் வந்து ஒரு நினச்சது வந்து ஒரு 70 வரைக்கும் வரும் தான் என்னோடய ஐடியாவில் இருந்தேன், ஓகேவா? ஆனால் 60 கூட முழுசாக வரல, அது வரைக்கும் ஓகே. லடாக்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன். அந்த ஹன்லே மட்டும் தான் மிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் சியாச்சன் ஆர்மி கேம்ப் இது 2 தான் மிஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது பார்க்கணுன்ட்டு, ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இந்த நோட்டை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, இப்போ வந்து என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு நிறையா இருக்குது. அதை அப்படியே ஒன்றா ஷேர் பண்ணிட்டோமா? ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்லையும் கேட்டிங்க, டிப்ஸு கொடுங்கன்னு. அந்த டிப்ஸை இப்போ நான் தரேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ரூட்டு பிளான் நிறைய பேர் கேட்டிங்க, எப்படி ப்ரோ போனீங்கன்னு சொல்லிட்டு. நான் சென்னை டு ஸ்ரீநகர் போய்ட்டு அப்படியே லேலாக் சுற்றி சண்டிகர் வந்தேன், ஓகேவா? இப்போ இந்த ரூட் எப்படி போனன்றதை உங்களுக்கு மேப்பில் காட்டுறேன் வாங்க. கைஸ், இதே நம்மளோட இந்தியா மேப்பு நம்ம ரூமில் ஒட்டியிருக்கிறது. ஸோ இதில் வந்து என்னென்னா நம்ம போயிருக்கிற லைன்லாம் ஃபுல்லாக நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே நம்ம சுற்றினது, லடாக் சுற்றினதெல்லாம் நம்ம ட்ரீமு. இதில் போய் இப்படி ஃபுல்லாக சுற்றிட்டு வர்றது தான் ட்ரீமு. அடுத்தடுத்து நம்ம அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம லடாக் போனது ஃபுல்லாக பார்ப்போமா? நம்ம இங்கே சென்னையில் ஸ்டார்ட் பண்ணி ஓங்கோல் வழியாக ஹைதராபாத் போயிட்டோம், அதாவது கரீம்நகர் போயிட்டோம், அடுத்து நாக்பூர், அடுத்து ஜான்சி, அடுத்து ஆக்ரா, அடுத்து டெல்லி வழியாக நம்ம பதன்கோட்டில் போனோம், நியர் ஜம்மு காஷ்மீர். அடுத்து ஸ்ரீநகர்லேருந்து கார்கில் வழியாக லே போனோம். அப்புறம் இங்கேருந்து நம்ம தாங் வில்லேஜ் போனது, இங்கே தான் கர்துங்லாவை பாஸ் பண்ணுவோம். தாங் வில்லேஜ் போயிட்டு ரிட்டன் பேங்காங் லேக் வழியாக உம்லிங்லா வந்துட்டு, உம்லிங்லாலேருந்து மணாலி வழியாக சண்டிகர் வந்து, அங்கேருந்து நம்ம பைக்கை வந்து சென்னைக்கு கொரியர் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா, இது வந்து நான் போன ரூட்டு, ஓகேவா? உங்கள் ரூட் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து கிளம்புனாலும் இந்த NH44 இருக்குல்ல, இதை ஏறுற மாதிரி பார்த்து ரூட் எடுத்துக்கோங்க. நான் இப்படி போய் தான் இங்கே நான் ஏறினேன் நாக்பூர்கிட்ட. ஸோ நீங்கள் எப்படி போகணுன்றதை இந்த இடத்துல நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அண்ட் தென் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, NH44 வந்து நிறைய இடத்துல வந்து வேலை நடந்துகிட்ருக்கு, ரோடு போட்டுட்ருக்காங்க ஃபுல்லாக. அங்கெல்லாம் மழை தான், நார்த்து பக்கம்லாம். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஹைதராபாத்தை தாண்டிட்டாலே அங்கே ஃபுல்லாக அடிக்கடி மழை வரும். ட்ராவலை பொறுத்த வரைக்கும் மழை எங்கே வரும் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் தூரம் மழை பெய்யும், அதுக்கப்புறம் மழை இருக்காது, வெயில் அடிக்கும். ஸோ அதனால் ரோடு நிறைய வேலை நடக்கிறதுனால கூகுள் மேப் போட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ரூட்டுக்குள்ளே போயிட்டு தான் நம்மளை அங்கே போய் ஜாயின் பண்ணுற மாதிரி காட்டும், ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கூகுள் மேப்பை தைரியமாக எடுக்கலாம். எனக்கு அதிகமாக வந்துச்சு, தனியாக போனதுனால கொஞ்சம் பயந்து போகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ரூட்டில் எனக்கு ஓகே தான். உங்கள் எப்படி கொண்டதை மட்டும் பார்த்துக்கங்க. ஏன்னா NH44 வேலை நடந்துட்டு இருந்துச்சுன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருந்தாலும் கூகுள் மேப்பு உங்களுக்கு வேறு ஏதாவது ரூட்டுக்குள்ளே போயிட்டு ஊருக்குள்ளே போயிட்டு போகிற மாதிரி காட்டும். அப்படி இல்லைன்னா அது ஸ்ட்ரெயிட்டாக NH44 போகிற மாதிரி தான் காட்டும், ஓகேவா? இது மட்டும் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம்னு நினச்சேன், ஓகேவா? அதை மட்டும் எப்படின்னு பார்த்துக்கிட்டு ரூட் எடுங்க, ஓகே. மேப்பில் இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்னோடய பைக் GPS வச்சுருந்தானே, அதோட ட்ராக்கிங் இது வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். அதனோட இன்ஸ்டா பேஜில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், போஸ்ட்டில் போட்டிருக்கேன். அதை ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா டே பை டே வந்து எவ்வளோ ட்ராவல் பண்ணேன், எங்கெங்கே போயிருக்கேன், லடாக் சர்க்யூட் ஃபுல்லாக சுற்றினதெல்லாம் அதில் இருக்குது, டீட்டெயிலாக வண்டி வந்தது. அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். லடாக் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறீங்கன்னா அதை யூஸ் பண்ணிங்க, ஓகேவா? அடுத்து ஸ்டே. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, டென்ட்டு ஸ்டே பண்ணுறது வந்து சேஃபாக ப்ரோ லடாக்கில் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக சேஃபு தாங்க. ஆனால் அது நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து. ரொம்ப யாருமே இல்லாத இடத்துல போய் ஸ்டே பண்ணிங்கன்னா, அதாவது குரூப்பாக தான் ஸ்டே பண்ணலாம், தப்பே கிடையாது. தனியாக போய் ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து ஏதாவது வில்லேஜஸ் பக்கமாக போய் ஸ்டே பண்ணுங்கள், அது பெஸ்ட்டு. ஆனால் எங்கே வேணால் ஸ்டே பண்ணலாம், யாரும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் தர மாட்டாங்க. ஏன்னா அது டூரிஸ்ட் பிளேஸு, ஒரு நல்ல ரிவராக பார்த்து நல்ல ஒரு லொக்கேஷனில். ஏன்னா நான் ஸ்டே பண்ணது எல்லாமே சூப்பர் லொக்கேஷனு. ஏன்னா என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, அந்த கர்நாடகா பசங்க எல்லாருமே
ஒரு மாதிரி நல்ல மைண்ட் செட்டில் வந்தாங்கன்னு சொல்லலாம். டென்ட் ஸ்டே பண்ணி நல்லா குக் பண்ணி சாப்பிட்ணுன்ட்டு. ஸோ அதனால் அவங்க கூட ஜாயின் பண்ணி நான் நிறைய என்ஜாய் பண்ணேன். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்கன்னா நல்ல ஒரு ரிவராக பார்த்து சூப்பரான ஒரு டென்ட் ஸ்டே பண்ணுங்கள். நான் ஸ்டே பண்ணதை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க வீடியோவில், நான் மேலே ஓட விட்றேன். ஓகேவா, சூப்பரான ஸ்டே பண்ணுங்க. இடம் லொக்கேஷன்லாம் வேறு லெவலில் பண்ணேன். ஆனால் தனியாக போனீங்கனாலும் சேஃபு தான். நீங்கள் அதே மாதிரி ஏன்னா நிறைய பேர் நீங்கள் அங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க, நிறைய பேர் வந்து டென்ட் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ட்ராவலர்ஸு கார்லலாம் வந்து டென்ட் ஸ்டே பண்ணுவாங்க. அவங்களாம் பார்த்தா அவங்க பக்கத்துலேயே நியர்பைல எங்கேயாவது நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். என்னோடய பிளானே நெக்ஸ்ட் டைம் தனியாக போய் தனியாக கேம்பிங் பண்ணி நான் இருக்கணும் தான் என்னோடய ஐடியாவே இருக்கேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது உங்களுக்கும் தனியாக போகிறீங்கன்னா நானே ஒரு உதாரணம் சொல்லலாம். ஏன்னா தனியாக தான் போனேன். போகும்போது அத்தனை பைக் எனக்கு பிரச்சனை கொடுத்துச்சு. ஏன்டா போகணுன்னு நினச்சிலாம் போனேன். அவ்வளோ இடத்துல பைக்கை தள்ளிட்டு போனேன். அப்புறம் அவங்களோட சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக போணுச்சு. ஆனால் கடைசியில் ஒரு மாதிரி சின்ன பஞ்சாயத்தாகி தான் தனியாக கிளம்பி வந்தேன். அது வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். அது ஒரு மாதிரி குரூப்பில் வர ஒரு கேங்கில் வர ஒரு சின்ன சண்டை. அது முடிஞ்சிட்டு ஜாலியாக வந்தாச்சு. ஓகேவா, இவ்வளோ தாங்க ஸ்டே பொறுத்த வரைக்கும். ஸ்டே எங்கே வேணால் ஸ்டே பண்ணலாம். உங்கள் மைண்ட் தாட் தான். நல்ல ஒரு லொக்கேஷனை பார்த்து ஸ்டே பண்ணலாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான். இங்கே ஸ்டே பண்ணால் சேஃபாக இருக்குமான்னு பார்த்து ஸ்டே பண்ணுங்கள். ஓகேவா, டன். அடுத்து ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் குக் பண்ணி சாப்பிட்டோம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போய் குக் பண்ணி சாப்பிட்றீங்கன்னா உங்கள் இஷ்டம் தான், எப்படி என்ன பண்ணுங்கள். தனியாக போகிறீங்கன்னா ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குது. ஹோம் ஸ்டே இருக்குது. எங்கே வேணால் ஸ்டே பண்ணலாம். ஓகேவா, அங்கே ஹோம் ஸ்டேவுமே நிறையா இருக்குது. கம்மியான பட்ஜெட்டுக்கே கிடைக்கும். தனியாக போகிறீங்க, கேங்காக போனாலுமே குளிர் அதிகமாக உள்ள டைமில் வந்து நீங்கள் ரூம் எடுத்துருங்க. ரொம்ப மஸ்ட்டு. குளிர் அதிகமாக இருக்கிற இடத்துல போய்ட்டு நீங்கள் டென்ட்டு ஸ்டே பண்ணிங்கன்னா தூங்கவே முடியாது. ஏன்னா நான் வந்து 5 நாள் ஸ்டே பண்ண டென்ட்டில் 2 நாள் வந்து தூக்கமே இல்லை. ஏன்னா அவ்வளோ குளிர். ஏன்னா அந்த டைமில் வந்து எனக்கு ரூம் கிடைக்கல, எங்களுக்கு லேட்டாக வந்ததுனால. அதனால் ஸ்டே பண்ண முடியல. டென்ட்டு ஸ்டே பண்ணோம். குளிரில் நடிக்கிட்டு தூங்கவே முடியாமல் இருந்தோம். அதனால் எப்படி இருக்குன்னு கிளைமேட்டை பார்த்துக்கிட்டு நீங்கள் டென்ட்டாக ரூமா அப்படின்றத யோசிங்க. ஓகேவா, அடுத்து லடாக்கை பொறுத்த வரைக்கும் பிஃபோர் 7 அங்கே வந்து 8:30 ஆகும் நமக்கு வந்து இருட்டாகிறதுக்கு. ஓகேவா, குறைஞ்சது 8 o'clock ஆகும். ஸோ அதனால் பிஃபோர் 7 நல்ல வெளிச்சமாக இருக்கும்போது ரூமுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நைட்டில் ட்ராவல் பண்ணாதீங்க, சேஃபே கிடையாது. ஏன்னா நான் ஓட்டினது வரைக்கும் நைட் ஒரு 3 நாள் வந்து நைட் ட்ரைவ் தாங்க பண்ணோம். எதனாலனா இங்கே நம்ம கூட வந்த பசங்க வந்து பைக் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து லேட்டாக ட்ராவல் பண்ணுற மாதிரி ஐடியா வந்துருச்சு. தாங் வில்லேஜ் போய்ட்டு வந்ததெல்லாம் ரொம்பவே ரிஸ்கியாக தான் ஓட்டிகிட்டு வந்தோம். ரோட்டை ஃபுல்லாக ஆஃப் ரோடில், ஏன்னா அதிகமாக ஆஃப் ரோடு இருக்கும். அதனால் நைட்டில் ட்ரைவ் பண்ணுறது சேஃப் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் பகலில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி, அதாவது பிஃபோர் 7 நீங்கள் ரூம் ஸ்டே பண்ணிடணும். அதை மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. லடாக்கை பொறுத்த வரைக்கும் காலைல 6 மணி இல்லை ஒரு 7 மணி மேக்ஸிமம் 7 மணிக்காக நீங்கள் கிளம்பிடணும் உங்கள் ரூமை விட்டு. அப்போ தான் நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் 7 மணிக்கு வர மாதிரி இருக்கும். 7 to 7 கணக்கு பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். போய் ட்ராவல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் ரூமில் வந்து நீங்கள் திரும்பி ஸ்டே பண்ணுறதுக்கு. ஓகேவா, அதான் பெஸ்ட்டு. உங்களுக்கு சீக்கிரம் கிளம்புனா வாட்டர் கிராசிங் அதிகம் வராது. ஏன்னா ஸ்னோ உருகி தான் உனக்கு வாட்டர் கிராசிங் வரும். நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா அது ரொம்ப அதிகமாகிடும். அப்புறம் கஷ்டம். சில இடத்துல வந்து உங்களால் பைக்கே ஓட்ட முடியாது. அது எந்த டைமில் போகிறீங்கன்ற பொறுத்து. நான் வந்து ஆகஸ்ட் 5 நான் அங்கேருந்து நான் ட்ரைவ் பண்ணிருந்தேன். ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்துச்சு வாட்டர் கிராசிங்லாம். ஆனால் அதுக்கப்புறம் போக போக செப்டம்பர்லாம் அதிகமாக இருந்துச்சு வாட்டர் கிராசிங். ஏன்னா ஸ்னோ வர ஆரம்பிச்சிருந்த இடம். ஸ்னோ கரைஞ்சி வர தண்ணி வந்து அதிகமாக இருந்தனால ட்ரைவ் பண்ண முடியாது பைக்கை கரெக்டாக. ஓகேவா, குரூப்பாக வரீங்கன்னா பிரச்சனை கிடையாது. சோலோ வரீங்கன்னா பிரச்சனை. தனியாக இருக்கும்போது நம்மளுக்கு பைக் கீழே இருந்தால் கூட தூக்கம் ஆள் கிடைக்காது. ஓகேவா, அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் போகும்போது வாட்டர் கிராசிங் கம்மி. ஆனால் ஒரு இடத்துல தனியாக மாட்டினேன். ஆனால் பக்கத்தில் உள்ள லாரி டிரைவர்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி மேலே தூக்கி விட்டாங்க. அது நீங்கள் போன வீடியோவில் சீரிஸ் பார்க்கலாம், கண்டிப்பாக பாருங்கள், அதில் இருக்கும். அதனால் தனியாக போகும்போது கொஞ்சம் யோசிங்க. கேங்காக போயிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஹெல்ப் பண்ணிட்டு போகலான்னா அழகாக போகலாம். அப்படி தனியாக போய் ஏதாவது வாட்டர் கிராசிங் வந்தால் கூட பின்னாடி ரைடர்ஸ் யாராவது வராங்கன்னு வெயிட் பண்ணி அவங்க வந்ததுக்கப்புறம் சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ரொம்ப பெஸ்ட்டு. ஓகே, அடுத்து ரைடிங் கியரு. என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ரைடிங் கியர் வந்து மஸ்ட்டுங்க. ஒரு ரைடிங் ஜாக்கெட்டு ஒரு level 2 நான் வச்சுருக்கேன். level 1 இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே, அது உங்கள் பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு வச்சுக்கோங்க. நீ கார்டு, காலுக்கு கார்டுன்றது மஸ்ட்டு. நான் வந்து ரைடிங் பேண்ட் வாங்கிட்டு போயிட்டேன். ஆனால் கார்டு வாங்குற அமௌண்ட்டுக்கு ரைடிங் பேண்ட்டும் இருக்குது. ஒரு 1000 ரூபா தான் அதிகமாக போகும்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து ஃபுல்லாக டஸ்ட்டு நிறைய மண்ணுது. ஏன்னா முன்னாடி வண்டி போணுச்சுன்னா டஸ்ட்டு மேலே பறக்கும். ஒரு ரைடிங் கியர் ஃபுல் செட்டப்பு, ஷூலேருந்து ஹேண்ட் க்ளவுஸ் வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது அப்படியே நீங்கள் கழட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து நீங்கள் ரூம் ஸ்டே பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதே பேண்ட் ஒன்று போட்டு நார்மல் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு மேலே நீ கார்டு போட்டாலுமே உங்களுக்கு சேஃப்டி கம்மி தான். இந்த கீழே உள்ள இடம்லாம் அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கீழே விழுந்தா சொல்கிறேன். ஏன்னா லடாக்கை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல எப்போ விழுவீங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. அது வந்து நடக்கிறத பொறுத்து. ஏன்னா என் கூட வந்த நான் கீழே விழலை. ஆனால் கூட வந்த பசங்க வந்து அப்படின்ற ஒரு செகண்டில் வந்து 2 வாட்டி கீழே விழுந்தாங்க பசங்க. ஸோ ஆனால் அவங்க வந்து கடைசியில் ரைடிங் கியர்ஸ் எதுவுமே போடல. ஷூ நார்மல் ஷூ நம்ம நார்மலாக போட்டுக்கிற ஸ்னீக்கர்ஸ் அதெல்லாம் போட்டு வந்தாங்க. ரைடிங் ஷூ கூட கிடையாது. க்ளவுஸ் கரெக்டான க்ளவுஸ் கிடையாது. சில பேர்ட்டு க்ளவுஸே கிடையாது. 2 க்ளவுஸ் வச்சு தான் ஓட்டியிருந்தாங்க பசங்க ஃபுல்லாக. ஒரு தெர்மல் லேயர் கிடையாது. எப்படி சொல்கிறது, அவங்க ஃபுல்லாக நம்ம வந்து ஊட்டி கொடைக்கானல் போனால் எப்படி வரும் அதை மாதிரி பசங்க கிளம்பி வந்துட்டாங்க ஒரு மாதிரி ரைடு மூடில். அது மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம சேஃப்டி முக்கியம். நான் தனியாக போனதுனால என்னோடய ரைடிங் கியர்ஸில் வந்து நான் ஃபுல்லாக சேஃப்டியாக வச்சுக்கிட்டேன். கீழே விழுந்தாலும் நமக்கு அடிபட்டுறக்கூடாது. அதை மாதிரி நான் ஃபுல்லாக நல்ல ப்ரொடக்ஷனில் தான் போனேன்.
ஏன்னா தனியாக போய்ட்டு எதுக்குமே நம்ம அவதிப்பட முடியாது. அதனால் குரூப்பாக போனாலுமே உங்களுக்கு அடிபடாத மாதிரி சேஃப்டியாக போங்க ப்ளீஸ். அடுத்து எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் வாங்கணும். அது என்ன இருந்துன்னா, நீங்கள் ரைடிங் கியர் ஃபுல்லாக வச்சுருப்பீங்க, க்ளவுஸ்லேருந்து இது ஷூ வரைக்கும். ஷூவோட ரெயின் கவர் ஒன்று இருக்கும், அது மஸ்ட்டு. எதனால் சொல்கிறேன்னா, இந்த உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், வாட்டர் கிராசிங் அதிகமாக வரும்ன்ட்டு. அந்த டைமில் வந்து நீங்கள் நார்மலான ஷூவில் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் ஷூக்குள்ளே தண்ணி போயிடும், அவங்கள கம்ஃபர்டபுளாக உங்களை ரைட் பண்ண முடியாது. அதனால் ஒரு 600 தான் வரும். அது வாங்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. குளிர் டைம்லேயும் உங்களுக்கு தண்ணி குளிரும் ஆகாமல் இருக்கும், தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என் கூட வந்த பசங்களை அந்த ஃப்ரெண்ட்ஸில் நான் மட்டும்தான் கரெக்டாக ட்ராவல் பண்ணேன். அது எல்லாருமே ஷூவே இல்லாமல் தான் ட்ராவல் பண்ணாங்க. ஏன்னா ஷூ ஈரமாச்சு எடுத்து பைக்கில் கட்டிட்டு வெறுங்காலில் தான் ட்ராவல் பண்ணாங்க. அது சேஃபே கிடையாது. அதில் ஷூ கவர் வாங்கிங்க பெஸ்ட்டு. தெர்மல் லேயர் மஸ்ட்டுங்க. எந்த டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கிறது முக்கியம். நான் வந்து மிடில் போனேன். அந்த டைம்லேயே எனக்கு கருதுங்களா போகும்போது மழை பெஞ்சுது, அதில் வந்து ஸ்னோவும் வந்துச்சு. அப்போ வந்து எனக்கு ரொம்ப கையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிட்டு என் கூட வந்த பசங்களுக்கெல்லாம் மூச்சு விட முடியாமல் ஆக்சிஜன்லாம் வச்சு தான் நான் கிளம்பி வந்தேன். அந்த சீரிஸ் இல்லைனா பாருங்கள், மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், பார்த்துருங்க. எனக்கே தலைவலிலாம் வந்துட்டு அந்த கூலிங்கில். ஸோ அதாவது தெர்மல் லேயர் போட்டு எல்லாமே தெர்மல் லேயர் உள்ளே போட்டு எல்லாமே போட்டுமே எனக்கு குளிர் வந்துருச்சு. அதனால் கரெக்டான ஒரு தெர்மல் லேயர் வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க, குள்ளாலேருந்து ஹேண்ட் க்ளவுஸ் வரைக்கும். ஏன்னா கை ஃப்ரீஸ் ஆகிடும், உங்களால் பிரேக்கு பிடிக்க முடியாது, ஆக்சிலேட் பண்ண முடியாது. அதனால் நல்ல தெர்மல் லேயரை பை பண்ணிட்டு போங்க. ஓகே, அடுத்து பைக்குக்கு என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணலான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா ரொம்பலாம் மாடிஃபிகேஷன் பண்ணாதீங்க. என் பைக்கில் வந்து நான் பின்னாடி டேப் ரேக்லேருந்து சேடில் ஸ்டேலேருந்து இன்ஜின் கார்டு மொத்தமாக எல்லாமே போட்டிருந்தேன். ஏன்னா தனியாக போகிறேன், கீழே விழுந்தாலும் அடிபடக்கூடாதுன்ற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் வண்டி இந்த அளவுக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணேன். ஃபாக் லேம்ப் மட்டும் போட்டு. அதுக்கே உங்களுக்கு தெரியும், ஜிபிஎஸ்ஸால் நமக்கு பேட்டரி டவுன் ஆனிச்சு. அதுக்கே ஃபாக் லேம்ப் கழட்டலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு நான் ஒன்று சொல்லியிருந்தேன், ஃபாக் லேம்ப் இல்லாமல் ஓட்ட முடியாதுன்னு. அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஏதாவது நைட் ட்ரைவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் பைக்கில் வர லைட்டை வச்சு ஓட்ட கண்டிப்பாக முடியாது. ஃபாக் லேம்ப்பு மஸ்ட்டு. எல்லோ லைட் இருந்துச்சுன்னா ரொம்பவே மஸ்ட்டு. அதனால் உங்கள் பைக்கில் ஃபாக் லேம்ப் மட்டும் ஒன்று கரெக்டாக வச்சுக்கோங்க. அது பெஸ்ட்டு ஃபாக் லேம்ப் மஸ்ட்டு. ஓகேவா? அண்ட் தென் உங்கள் பைக்கு கீழே வந்துச்சுன்னா அடிபட்டு பைக்கை ஓட்ட முடியாத நிலைமைக்கு வந்துடக்கூடாது. அது ரொம்ப நல்லா பார்த்துக்கங்க. அண்ட் தென் வாட்டர் கிராசிங் பண்ணும்போது உங்களோட சைலன்சருக்குள்ளே தண்ணி போகாமல் பார்த்துக்கோங்க. அது மஸ்ட்டு. ஏன்னா என் கூட இல்லை, எனக்கு பின்னாடி வந்த ரைடர்ஸ் ஒரு வண்டியில் வந்து தண்ணி உள்ளே போய் வண்டியை ட்ரக்கில் 4 வீலர் ட்ரக்கில் ஏற்றுன மாதிரி ஆகிடுச்சு, 4 வீலரில். அதனால் உங்கள் பைக்கு கரெக்டாக பார்த்துக்குங்க. ஏன்னா கீழே விழுந்துச்சுன்னா பக்கத்தில் நியர்பையில் சர்வீஸ் சென்டர் இருக்காது. லேவை பொறுத்த வரைக்கும் சில சர்வீஸ் சென்டர் இருக்குது. இந்த கேடிஎம்க்கு பண்ண முடியும், பஜாஜுக்கு பண்ண முடியாது. இப்போ லோக்கல் சர்வீஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, லோக்கல் மெக்கானிக்கலாம், அவங்களெலாம் பண்ணிக்கலாம் தான். ஆனால் லேரை விட்டு வெளில வந்து ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் வந்து ஊருக்குள்ளே சில இடத்துல தான் இருப்பாங்க மெக்கானிக்குமே. உங்கள் அர்ஜென்ட்டு கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து குறைஞ்சது ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி பாலைவனம் மாதிரி இருக்கும். அதை தாண்டி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ஆஃப் ரோடெலாம் தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் உங்கள் பைக் ஏதாவது பிரச்சனை கொடுத்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் உங்கள் பைக் கீழே விழுந்தாலும் அடிபடாத மாதிரி சேஃப்டி கால்லாம் ரெடியாக பண்ணிவிட்டு போயிடுங்க பைக்கில். ஓகேவா? டன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பைக்கை வந்து சர்வீஸ் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு போனால் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். எனக்கே பேட்டரி பிரச்சனை கொடுத்தப்ப நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பைக்கை ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணி கொண்டு போயிருக்கணும், அது கொண்டு போகாமல் இப்படி போனால் இப்படி தான் ரோட்டில் நிற்பா அப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என் பைக்கு ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி தான் நான் எடுத்துகிட்டு போனேன். நான் ஜிபிஎஸ் மாட்டினதுனால என்னோடய பேட்டரி ஆல்ரெடி நான் போட்டு எடுத்ததுனால ரொம்ப நாள் பைக்கு வச்சு ஓட்டாமல் இருந்ததுனால பேட்டரி ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. அதனால் நான் அதிகமாக நின்னாங்க அங்கே. ஆனால் பைக்கு உள்ளே எந்த பிரச்சனையும் எனக்கு தரல. ஸோ உங்கள் பைக்கு நல்ல சர்வீஸ் பண்ணிவிட்டு எங்கேயும் தனியாக ரோட்டில் நின்றுடாத மாதிரி பைக்கை ரெடி பண்ணி கொண்டு போங்க. ஓகேவா? அது உங்கள் ஓன் ரிஸ்க்கு. எப்படி பைக் ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியும் நீங்களும் எங்கேயும் ரோட்டில் நிற்காமல் அழகாக போவீங்க. ஓகேவா? டன். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஆக்சுவலாக என்னோடய மைண்டில் இருந்தது நீங்கள் கமெண்டில் கேட்டது, அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நான் உள்ளே சொல்லியிருப்பேன். இவ்வளோ தான். இதுக்கு மேலே எதுவும் இருக்கான்றது எனக்கு ஐடியா இல்லை. அப்படி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதோட நான் இந்த வீடியோ வின் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் 7000 சப்ஸ்கிரைபர்ஸு. நம்ம இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நமக்கு 7000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. நன்றி. நான் ஆக்சுவலாக போகும்போது நான் வந்து 2.3Kல போனேன். ஓகே, ஒரு குறைஞ்சது ஒரு 5000 அரௌண்ட் வந்திருக்கீங்க லடாக் சீரீஸில் மட்டும். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வரப்போகுது, கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. அடுத்தடுத்து நம்ம அட்வென்ச்சரான ரைட்லாம் பண்ணலாம். ஓகேவா? டாடா, பாய் பாய். அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு.